எல்லா இடங்களும் போயினதுல என் வாழ்நாளில் மறக்க முடியாதது வந்து புத்தர் தான். இந்தியாவிலே ஒரு பியூர் ஒரு கிறிஸ்துவராலேயோ ஒரு பியூர் இஸ்லாத்தால அவருக்குள்ள இருந்து என்ன வெளிப்படுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்குள்ள இருந்து என்ன வெளிப்படுதுன்னு அவருக்கு தெரியாது. ஆல்ரெடி ஒரு சக்தி வந்து உடலுக்குள்ள கிடக்குது, அதான் அவனால அனுபவிக்க முடியல. அப்ப வெளியில ஒரு சக்தியை தேடிக்கிட்டே இருக்கிறான். இங்கதான் குருநாதர் சொன்னாரு, சக்தி இருக்கு, சக்தி இருக்கு, சக்தி இருக்கு. நம்ம வேலை செய்யறத நரம்பு மனமெல்லாம் பாதிக்க கூடாது. அதான் வேலைய போக்கஸ்டா செஞ்சா பாதிப்பு இல்லைங்கிறாங்க, நீண்ட நாள் செய்யலாங்கிறாங்க. நான் வந்து தியானம் கிடைச்ச உடனே இந்தியா முழுக்க நான் நிறைய இடங்கள் போயிருக்கேன். ராமகிருஷ்ணர் வழிபட்ட காளி நிறைய இடங்கள் எனக்குள்ள எங்கெங்கெல்லாம் அது ஒரு உள் உணர்வா நான் போகணும், எனக்குள்ளேயே ஒரு வெளிப்படுத்திச்சோ அந்த இடங்களுக்கு நான் போனேன். 1-2 இடங்கள் எனக்குள்ள வந்து கொஞ்சம் ஒரு நம்ம பல நாள் கேள்விப்பட்டு பல நாள் ஒன்று வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு 1-2 இடங்கள் ஒரு தாக்கம் இருந்துச்சு. அந்த இடத்து மேல ஒரு கிரேஸ், இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருந்துச்சு. ஆனா அடுத்தடுத்தது முதல் தடவை போறோம், 2வது 3வது தடவை போகும்போதெல்லாம் அந்த கிரேஸுங்கிறது நமக்குள்ள ஒரு எண்ண பதிவா இருந்திருக்குங்கிறது அதுவும் சரி செய்யப்பட்டுச்சு. அப்ப ஒரு இடத்துக்குள்ள ஒரு கிரேஸ், ஒரு மாஸ், அந்த மாதிரி ஒரு ஆசை அப்படின்னு ஒரு இடத்துக்குள்ள போகக்கூடாதுங்கிறதுல உறுதியா வந்து நான் வந்து அடிப்படையா தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு இடத்த, ஒரு குருவை, ஒரு புத்தகத்தை மாசாலையோ இல்ல ஆசையாலையோ பார்க்கவோ படிக்கவோ பழகவோ பயணிக்கவோ கூடாது. அது கூடுனா அது நிச்சயமா ஒரு பெரிய விளைவுகளை ஏற்படுத்திடும். அது ஒரு நல்ல சூழலை உருவாக்கிக்காதுங்கிறத எனக்குள்ள இருந்து என்னுடைய தியானம் எனக்கு அந்த வடிவத்தை வந்து உருவாக்கி கொடுத்துச்சு. அப்ப முதல்ல நம்மளை பார்க்கிறவங்க நம்மளை எப்படி வேணாலும் பார்க்கலாம், ஆனா நாம மற்றவங்களை எப்படி பார்க்கிறோம், இந்த பிரபஞ்சத்தை எப்படி பார்க்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு வடிவம். நம்மள ஒருத்தர் பிச்சைக்காரனா பார்க்கலாம், ராஜாவும் பார்க்கலாம், அது அவங்க உரிமை. ஆனா நாம அவங்களை எப்படி பார்க்கிறோம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நமக்குள்ள இருந்து என்ன மாதிரியான அந்த தியானத்துல அந்த உள் உணர்வுகள் ஏற்படும் போது நம்ம எப்படி ஒரு இடத்த அணுகிறோம், ஒரு குருவை எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா நான் வந்து கருதுறேன். அப்படி எல்லா இடங்களும் போயினதுல என் வாழ்நாளில் மறக்க முடியாதது வந்து புத்தர் தான். இந்தியாவிலே ஒரு ஸ்பெஷல். ஆனா ஒரு நாள் கூட புத்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரான்னு நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஏன்னா எங்க ஊருக்கோ என் பேக்ரவுண்டுக்கோ புத்தருக்கும் எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா அந்த புத்தருடைய அந்த 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 தாக்கம், அந்த சூழல் வந்து எனக்குள்ள அது வேற ஒரு வடிவத்தை அது ஏற்படுத்தினுச்சு அப்படிங்கிறத நான் வந்து அதை வந்து ஒரு வேற மாதிரி அது உணர்ந்தேன். அது ஒரு கிரேஸா மாசாலாம் பார்க்கல. எனக்குள்ள என்ன ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, ஆயிரக்கணக்கான பேர் அப்படியே அப்படி போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துக்குள்ள எனக்கு அவங்கள மாதிரி நான் எந்த வழிபாட்டு முறைகள்லையோ அந்த மாதிரி ஒரு செயல்பாட்டில் நான் இல்லை. நான் ரொம்ப கேஷுவலாக தான் என்னுடைய பணியை வந்து நான் செஞ்சேன். ஆனா அந்த இடத்தோட தன்மை எனக்குள்ள ஒரு பிரதிபலிக்கிற போது எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. அப்ப அதே வேலையாக ஒருத்தவங்க இருக்கிறவங்களுக்கு அது பிரதிபலிக்காத போது, அதே வேலையாக இல்லாத ஒருத்தனுக்கு அது பிரதிபலிக்கும் போது அதோடைய செயல்பாடுகள் அவனுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. அப்ப எனக்கு ஒரு ஆச்சரியத்தை அது ஏற்படுத்தி கொடுத்துச்சு அந்த புத்தர் விஷயம். அதே மாதிரிதான் கர்த்தருக்கும் எனக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. அவங்கள நான் கும்பிட்டதோ வழிபட்டதோ ஒண்ணுமே கிடையாது. அது அந்த பேக்ட்ராப்பே எனக்கு புதுசு. அதே மாதிரி இஸ்லாத்துல இருக்கிற அல்லாஹ், அந்த பேக்ட்ராப்பே எனக்கு புதுசு. அந்த மாதிரி ஒரு ஒரு சூழலே கிடையாது. ஆனா இந்த தாக்கம் எல்லாம் ரொம்ப வேற ஒரு வடிவத்துக்குள்ள இதோட வெளிப்பாடுகள் வேற மாதிரி இருக்கும். அப்ப ஒரு பியூர்
ஒரு ஒரு கிறிஸ்துவராலேயோ ஒரு பியூர் இஸ்லாத்தால அவருக்குள்ளேருந்து என்ன வெளிப்படுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்குள்ளேருந்து என்ன வெளிப்படுதுன்னு அவருக்கு தெரியாது. அப்ப அவரு கர்த்தரே கதின்னு இருக்கிறார், நான் கர்த்தரே கதின்னு இல்லை. ஆனா எனக்குள்ளேருந்து கர்த்தருடைய செயல்பாடுகள் எப்படி வெளிப்படுதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை நான் அவர்கிட்ட ப்ரூவ் பண்ண வேண்டியதோ அவருக்கு நான் புரிய வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அப்ப எனக்குள்ளேருந்து வெளிப்படுறது சொல்ல வேண்டியதான் நம்மளோட கடமை. அது மக்களுக்கு இப்படிதான் இப்படிதான் ஐஎஸ்சி முத்திரை குத்தி ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்க வேண்டியது நம்மளோட வேலை கிடையாது. பேச வேண்டியது நம்மளோட வேலை, எழுத வேண்டியது நம்மளோட வேலை, கொடுக்க வேண்டியது நம்மளோட வேலை. படி, எடுத்துக்க, குப்பையில போடு, தலையில தூக்கி வச்சுக்க, தூக்கி கொண்டு வீதியில ஏறி, இல்லை எரிச்சுட்டு போ, இல்லை விமர்சனம் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு, அது உன்னோடைய உரிமை. புரியுதா? அப்ப இன்றைய ஒரு குருவை விமர்சனம் பண்றவன் 70 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் கழிச்சு திருப்பி அவனே பிறக்கிறான், அதே குருவோட புத்தகத்தை தலையில தூக்கி வச்சுட்டு அலைகிறான். அந்த புரிதல் அது அந்த காலகட்டத்தோட செயல்பாடுகள் அப்படிதான். அப்ப நம்மளுடைய விஷயம் என்னன்னா, தியானத்திலிருந்து கத்துக்கிட்டது, நாம கத்துக்கிட்டது நமக்குள்ள இருந்து இருந்தது. நமக்குள்ள ஒண்ணு வெளிப்படுறத பிரசன்ட் பண்ணதான் முடியும். அதை ப்ரூவ் பண்ணு, அதை காட்டு அப்படின்னா ரொம்ப டேமேஜ் ஆயிடுவோம். நம்ம ஏன் டேமேஜ் ஆயிடுவோம்னா, எனக்குள்ள ஒண்ணு வருது இல்ல, நீ வருது இல்ல, அதை எனக்கு முழுசா காட்டு அப்படின்னா அந்த தன்மையை நம்ம மிஸ் பண்ணிடுவோம்னு அர்த்தம். அது ஒரு ஒரு கால வரையெல்லாம் சொல்ல முடியாது, டைமிங் எல்லாம் சொல்ல முடியாது, அது இந்த மாதிரி நிகழ்வுலாம் சொல்ல முடியாது. அப்போ அது ஒரு 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 விதமான ஒரு செயல்பாடுகளை உடல்ல அது அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். அது விவாதிக்க முடியாத, எழுத்தால கொண்டு வர முடியாத, எந்த நாவலாசிரியராலையும் உரையால கூட நிகழ்த்த முடியாத ஒரு அற்புதம் தான் தியானம். தியானத்தை எந்த ஆசிரியனாலும் எழுதவோ பேசவோ முடியாது, முடியவே முடியாது. எத்தனை நாள், எத்தனை வடிவத்துல, எந்த சூழல்ல, எப்படி பேசினாலும் அதை பேச முடியாது. அது வேற, அதோடைய செயல்பாடுகள் வேற, அதோடைய வடிவம் வேற. அது எந்த சூழல்லையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நாம் புரிஞ்சுக்கிட்டது, ஈவு இரக்கம் இல்லாத ஒரு செயல்பாடுகள் ஒண்ணு இருக்குன்னா அது பிரபஞ்சம் தான். ஈவும் கிடையாது, இரக்கமும் கிடையாது, ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆனா ஒண்ணு நிகழும். அதுல நீ மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாலும் சரி, கண்ணீரை வெளிப்படுத்தினாலும் சரி, அதையும் அது கேர் பண்ணாது. இப்ப இது ஒரு இதுக்குள்ள இருந்து நாம் என்ன கத்துக்கிட்டோம்னா, ஒண்ணு வெளிப்படுது, அது வெளிப்படுற தன்மை என்னன்னு நம்மளால உணர முடியுது. அது எதை, ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு கலர்ஸா நமக்குள்ள ஒண்ணு வெளிப்படுது. அந்த மஞ்சள் கலர் தன்மையில என்னென்னலாம் வடிவம் எல்லாம் தோன்றி இருக்கோ அதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா அந்த மஞ்சள் கலர்கிட்ட நம்ம போய் தேங்க்ஸ் சொல்றதோ, இல்ல அதை நம்ம ஒரு ஆசுவாசமா பேசுறதோ, அதை பத்தி நம்ம ஏதாவது சிலகாச்சோம்னா அது விரும்ப மாட்டேங்குது, அது லைக் பண்ண மாட்டேங்குது, அதுகிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் இல்லை, அது ஒரு பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டேங்குது. அப்ப இந்த பிரபஞ்சத்துல என்னன்னா, ஒரு விஷயம் வெளிப்படுது, அந்த வெளிப்படுறத ஒருத்தன் உள்வாங்கணும். அது எந்த சூழல்லையும் நான் வெளிப்பட்டுட்டேன், என்ன பேசு, என்ன கொண்டாடுங்கிறத எந்த டார்கெட்டும் கிடையாது, அது விரும்பவும் மாட்டேங்குது. ஆனா இதை தெரியாத நிறைய மக்கள் நமக்கு வெளிப்பட்ட தியானத்தையோ நமக்கு வெளிப்படுற செயலையோ ரொம்ப பெருமையா, ரொம்ப புகழா வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 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 லேபர் ஒரு எஜமானுக்கு எப்படி விசுவாசமா இருந்து வேலை செய்வான், அந்த மாதிரி ஒரு விசுவாசமா ஒரு கடவுளுக்கோ ஒரு குருவுக்கோ இருந்து நம்ம ஒரு உரையையோ ஒரு விஷயத்தோ நிகழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குல்ல. தியானத்துல அடிப்படையா அந்த விசுவாசம் அந்த மாதிரி ஒரு செயல்பாடுகளை உடைச்சு எரிஞ்சிருக்கு. இங்க இல்ல, அங்க என்னன்னா, என்ன கடவுளாகவோ, என்ன இறையாகவோ, என்ன குருவாகவோ, என்ன முதலாளியாகவோ, என்ன ராஜாவாகவோ சித்தரிக்காத, அது ஆபத்தான காரியம். அப்ப உனக்குள்ள ஒண்ணு நிகழ்றத அதை அப்படியே கம்ப்ளீட்டா இயல்பா அதை உள்வாங்க பாரு, அதுக்குள்ள ஸ்டடி பண்ணு. இது மட்டும்தான் உனக்கு கரெக்டான விஷயமா இருக்குமே வந்து, உனக்கு ஒண்ணு கிடைச்சிருக்குங்கிறதுக்காக என்ன புகழ்றது நேரம் வேஸ்ட். அதனால ஆக வேண்டியது எதுவுமே இல்லை, அது டைம் வேஸ்ட். அதே மாதிரி எத்தனையோ முறையோ எத்தனையோ வடிவத்தை அது உள்ள நமக்குள்ள பரிணாமத்தை பண்ணும்போது எழுத ட்ரை பண்றதோ, அதை எழுதி நாம கண்டுபிடிச்சிட்டோம், அதை மக்கள்கிட்ட கொடுத்து வேற ஒரு வடிவங்கிறதெல்லாம் அப்பயும் அது பெருசா எடுத்துக்க மாட்டோம்.
அப்ப அதுக்குள்ள இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, என்ன மாதிரியே நீ இருந்தனா இந்த உலகத்துல நீ வேற ஒரு செயலை பார்க்கலாம், வேற ஒரு விஷயத்தை உணரலாம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப என்னன்னா நடக்கும், அதை உள்வாங்கணும், கவனிக்கணும், ரியாக்ட் பண்ணக்கூடாது. அப்பைக்கப்ப ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுனாலதான் தியானத்துல இருக்கிற எல்லா பேருமே தோத்து போயிடுறாங்க, ஃபீல் ஆயிடுறாங்க. நான் 20 வருஷமா தியானம் பண்றேன், எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேது. நேத்து வந்தாங்க ஏதோ 2 ஒளி போகுதுன்னு சொல்றாங்க. அப்படியே சிவன் அப்படியே காலையில அதிகாலையில ஒரு ஜடா முடியோட நடந்து போனாருன்னு சொல்றாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. நகரப்புறங்கள்ல மக்கள் பேசிக்கிறாங்க. அவர் திடீர்னு ஆசிரமத்திலேயே உட்காந்து நிறைய பேர் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளையும் இந்த மாதிரி ஒரு உரையாடல்கள் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த உரையாடலுக்குள்ள அவங்களுக்குள்ள என்னன்னா, அவங்க அதை ஒரு இமேஜினேஷனோட தாண்டி ரசிக்கிறாங்க, பிரமிக்கிறாங்க, மிரள்றாங்க, அதை வணங்குறாங்க, அதுக்குள்ள இருந்து ஒரு விஷயமா பாக்குறாங்க. ஆனா எனக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னா, ரசிக்காத, வணங்காத, அதை பெருசா கொண்டாடாது, அதை அப்படியே விடு, அதை உணரு. ஒரு காற்று உன்னை உள்ள அப்படி ஆழ்ந்து உள்ள போய் உன்னை சம்பிக்க வைக்கும், உன்னை வியர்க்குள்ள ஆழ்த்தும். ஆனா ஆழ்த்தும் போது நீ அதை ரசிக்கிறதோ கொண்டாடுறதோ இருந்தனா அங்க ஒண்ணும் இல்லை. அது அது கால விரயம், அது மனமா மாறிடும். அது மாதிரி செய்யாத, அதை அப்படியே விட்டுரு. அப்ப விடும்போது உனக்குள்ள இருந்து ஒரு நாள் என்ன ஆகும்னா, ஒரு இயல்பு தன்மையில இங்க இருக்கிற எல்லா நிறைய நல்ல நல்ல தன்மைகள் உனக்குள்ள வரும்போதும் அதை நீ உணர்ந்து அதுக்குள்ளே இருந்து நீ அதுவாகவே ஒரு இடத்துல மாறி போறாயின்னு அர்த்தம். அவ்வளவுதான் இருக்கு. மருதமலை இருக்குது. மருதமலைய மலையா, பாம்பாட்டி சித்தரா, முருகனா பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பு. அந்த மலையும் நீயும், உனக்குள்ள அந்த மலை, அந்த மலைக்குள்ள நீ, அந்த மாதிரி ஒரு தருணம் உனக்குள்ள ஒன்று ஏற்படும். அப்ப ஏற்படும் போது நீ என்ன பண்ணிடுவன்னா, ஒரு பிரமிப்பாகி கருவறையில் இருக்கிற கடவுளை தூக்கி தேர் மேல வச்சு வீதியில உலா வர்றது இருக்குல்ல, அப்ப பார்த்துட்டு பரவசமாகி வீட்டுல இருக்கிற குடத்துல இருக்க தண்ணி எடுத்து நம்ம தரையிலாம் ஊற்றி அந்த வீதியை சுத்தம் பண்றோம்ல, அந்த மாதிரிதான் தியானம் பண்ற ஒவ்வொருத்தனும் மலையில 4 ஒளியை பார்த்தேன், 2 சித்தரை பார்த்தேன், 2 குருவை பார்த்தேன் அப்படின்னு அந்த தேர் மாதிரியே தான் ஒரு பெரிய வடிவமாகவும், தான் ஏதோ ஒண்ணு கண்டுட்டதாகவும், தான் ஒண்ணு பெற்றுட்டாகவும், தனக்குள்ளே ஒண்ணு இருப்பதாகவும் ஒண்ணு பண்றான். அப்ப அது என்ன சொல்லுதுன்னா, இத அந்த உண்மை இயல்பு தன்மைய நீ விட்டுருவ அப்படிங்குது. அப்ப அந்த மலைக்குள்ளேயே நீ இருக்கிறங்கிற அந்த தக்க வச்சுக்கிறது இருக்குல்ல, அது உனக்கு என்னைக்கு வருதோ அப்பதான் இதோட உண்மை தன்மைய, உண்மை சாரத்தை நீ அறிய முடியுங்கிறாங்க. அப்ப ஒரு குரு வெளியில இல்ல, நீ நல்லா உணர்ந்தனா உனக்குள்ளே இருக்கிறாருன்னு உன்னால ஃபீல் பண்ண முடியுங்கிறாங்க. இப்ப குரு வெளியில கிடையாது. நிறைய பைத்தியங்கள் வெளியில குரு இருக்கிறதா தேடிக்கிட்டே கிடக்குங்க, அதனாலதான் மிஸ் ஆயிடுறாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி, முதல் தியானம் அப்படி தொடங்கும் போதே குரு உள்ள வந்துருவார். அவர் எத்தனை முறை தியானம் பண்ணாலும் உனக்குள்ள வருவார். அப்படி இல்லைன்னா அவர் வெளியில இருந்து அவருடைய தன்மைய ஒரு காற்றை உனக்கு அனுப்புவார். ஆனா உன்னை கண்காணிப்பாரு, உன்னை பார்ப்பார். அப்ப அவருக்குள்ள அந்த அந்த ஃபீல் இருக்குல்ல, அந்த 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 செயல்பாடுகள் இருக்குல்ல, அந்த குருவோட செயல்பாடுகள், அவர் உன்னை பெருசா கொண்டாட மாட்டாங்க. அவருக்குள்ள இருக்கிறது என்னன்னா, இந்த ரேடியேஷன்ல இங்கிற இந்த பகுதியில் இருக்கிற இந்த பொருட்களுக்கெல்லாம் சில விஷயம் கிடைக்கணும். அப்ப உங்க வீட்டுல நீங்க தியானம் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு காற்று நிற்கும். அப்ப உங்களுக்குள்ள ஒரு தியானம் கிடைக்கும். அப்ப அந்த காற்றுக்கு என்னன்னா, உனக்குள்ள ஒரு தியானம் கிடைக்கும். அது மட்டும் நடக்காது. கொஞ்ச நாள்ல பார்த்தோன்னா உன் வீடே மாறிடும். அந்த வீட்டே நல்ல தன்மைக்கு மாறிடும். அப்ப வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற முன்னாடி இருக்கிற மரங்கள் கூட மாறிடும். அப்ப அதோடைய செயல்பாடுகள் எப்படின்னா, இந்த மாதிரி ஜீவன்களுக்கு இந்த மாதிரி மேலிருந்து அப்படியே ஒரு காற்று கீழே விழுந்து அந்த காற்று கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணி அந்த பகுதியில் இருந்துச்சுன்னா, அது யாரு சுவாசிக்கிறாங்களோ, அது யாரு அதை பார்க்கறாங்களோ, உணர்றாங்களோ, அது வேற மாதிரி மாறிடும். இப்ப காற்றை நம்ம எல்லாருமே பார்க்கலாம், ஆனா என்ன மாதிரி உருவம்னு தெரியாது. காற்று நம்மளுக்கு முன்னாடி ஒரு உயர்ந்த காற்று அப்படி கிராஸ் பண்ணி மேக கூட்டம் மாதிரி போகும்.
அதை நம்ம பார்ப்போம், ஆனா ஐடென்டி பண்ண முடியாது. இப்பதான் ஒரு காற்று இப்படி போகுது அப்படின்னா என்ன டீட்டெயிலிங் ஏன் கண்ணுல இன்னும் நமக்கான அந்த டீட்டெயில் கண்ணுல அவ்வளவு பவர் இன்னும் வரல. அப்ப இந்த கண்ணு அதிக பவர் அந்த ஐஸ் ஆனிச்சுன்னா ஒரு டீட்டெயிலிங் வந்துடும், அந்த காற்று இப்படி போறத கிராஸ் பண்றத கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஒரு காற்றை ஒருத்தன் பார்க்கறதோ உணர்றதோ கிடைக்கும் போது அவனுக்குள்ள இருந்து ஒரு பெரிய வடிவம் கிடைக்கப்படுது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயமா இருக்கு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எப்பொழுதுமே இந்த பிரபஞ்சத்துல தியானம்ங்கிறது யார் பண்ணாலும் ஏதோ ஒரு வடிவத்துல ஒரு அலைவரிசை வரும். அந்த அலைவரிசை அவங்கள விட்டு போகாது. ஆனா அவங்க அந்த அது வந்த அலைவரிசையை விட்டுட்டு வேற வேற மாதிரி குருவையோ கடவுளையோ இமேஜினேஷன்ல தேடிக்கிட்டே இருக்காங்க. இது அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, பக்கத்துல இருக்கிற காற்றை வந்திருக்கிற காற்றை அதை தக்க வச்சுக்கிறதுக்கு அதுல ஒரு வேலை நடக்கணும்ல, அதை விட்டுடுறாங்கிறாரு. இதான் பேசிக் பிரச்சனையே தான். இப்ப ஒரு 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 கலையை சொல்லி கொடுக்க கூடாது, புரியுதுங்களா? ஒரு கலையை சொல்லக்கூடாது. ஒரு குழந்தை இருக்கு, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம குழந்தை இருக்கு நம்ம வீட்டுல, நம்ம எந்த வேலையும் அந்த குழந்தைக்கு சொல்லி தர்றதே வேண்டாம். அந்த குழந்தை நாம சொல்லி கொடுக்கறதுல 10%, நம்ம சொல்லி கொடுக்காதது 90% அந்த குழந்தைக்குள்ளே கேட்டு கேட்டு உள்ள ஆட் ஆயிடும். அப்ப ஒரு தியானமோ இந்த இந்த சுத்தி இருக்கிற பேக்ரவுண்டோ ஒருத்தர் பார்த்தாருனாலே அவருக்குள்ள ஆட் ஆகும்னு அர்த்தம். அதுக்குள்ள உள்ள அதுக்கான சூழல் கிடைக்கும்னு அர்த்தம். இப்ப இங்க வந்திருக்கிறவங்க நல்லவங்க கெட்டவங்கிறது முக்கியம் கிடையாது. ஒரு வெப்ப சலனத்தை அவங்களால ஃபீல் பண்ண முடியும், அது உள்ள ஆட் ஆகும். அதை அவங்க தக்க வச்சுக்கிறதோ இல்ல உள்ள வந்திருக்குங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அதை கண்டுபிடிக்கிறதோ அதை அனுபவிக்கிறதோ அது கஷ்டம். அது ரொம்ப சில பேருக்கு அது அது கிடைக்காததுனால துரதிருஷ்டமா போயிடுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, உள்ள ஒரு மெகா வாட் ஒரு சக்தி உள்ள வந்துருது, ஒரு காற்று உள்ள வந்துருது. அதை உள்ள வந்ததை அனுபவிக்காம ஒருத்தன் என்ன பண்றான், கிளம்பி கன்னியாகுமரியில போய் அந்த 3 கடலுக்கு பக்கத்துலயே நின்றுட்டு இருக்கான். என்ன நின்றுட்டு இருக்கான்னா, சக்தி வரும்னு நின்றுட்டு இருக்கான். ஆல்ரெடி ஒரு சக்தி உடலுக்குள்ள கிடக்குது, அதை அவனால அனுபவிக்க முடியல. அப்ப வெளியில ஒரு சக்தியை தேடிக்கிட்டே இருக்கிறான். இங்கதான் குருநாதர் சொன்னாரு, சக்தி இருக்கு சக்தி இருக்கு சக்தி இருக்கு. அப்ப இது எப்படி இருக்கும்? அப்ப வந்திருக்கிற முதல் படி சின்ன படி தானே. ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகணும்ல, அந்த மாதிரி ஒரு தியானம் உள்ள ஒரு சின்னதா ஒரு வெப்பம் கிடைச்சிருக்குல்ல, அதையே ஸ்டடி பண்ண தெரியலன்னா எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறது தான். அப்ப எப்பயுமே ஒரு ஒரு பெரிய விஷயம் எனக்குள்ள எல்லாம் வரும்போது அந்த பெரிய விஷயமாகவே அது ஆழ்த்திட்டு போயிடும். அது எப்படி சொல்லணும்னா, நான் ஒரு 1/2 மணி நேரம் உனக்குள்ள ஒரு காற்று வருதுன்னா அங்க நீயே இருக்க மாட்டா, அந்த காற்றா மட்டும்தான் இருக்கும். அப்ப நீ நான் தனி நீ தனின்னு ஃபீல் பண்ணனா நீ பிரிஞ்சு போயிடுவ, அந்த சுகத்தை அனுபவிக்க முடியாது உன்னால. இவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட் தான். அப்ப சுகத்தை அனுபவிக்கணும்னா நீ அங்க இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? அதுதான் அதோடைய அந்த 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 தன்மைக்கு ஒருத்தர் ரெடியா இருக்கணும். அப்ப அந்த தன்மைக்கு அவர் ரெடி ஆகணும்னா அவர் முதல்ல புகழ்ல இருந்து விடுபடணும், ஒண்ணு. 2வது அடிப்படையா ஆசையிலிருந்து விடுபடணும். 3வது அவருக்கு ஒரு தெளிவான கிளாரிட்டியான புரிதல் வேண்டும். ஒரு பொருளை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியரா ஒரு அவுட் அண்ட் அவருக்கு ஒரு புரிதல் வேணும். ஒரு பொருளை அணுகிறதுல தான் ஒருத்தர் எப்படின்னு அவருடைய விஷயம் இருக்குங்கிறாங்க. இப்ப மலை ஃபுல்லா கிரௌடு, மலைக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லாத மலையோடைய ஒரு முனையில போய் ஒருத்தர் உட்காந்துட்டு அந்த மலையோட மொத்த சாரத்தையும் உள்ள வாங்கிட்டு ஒருத்தர் போய்கிட்டே இருக்கிறாரு. இப்ப மலை ஃபுல்லா மக்கள் சுத்துறாங்க. அப்படியே இப்ப பாத்தீங்கன்னா மருதமலை ஃபுல்லா அப்படியே மலை ஃபுல்லா மக்கள் இருப்பாங்க. ஆனா எங்கேயோ ஒரு மூலையில ஒருத்தன் உட்காந்து அந்த மலையோட சாரத்தையும் அப்படியே அள்ளிட்டு போயிடுவாங்க. நான் முன்னாடி சொன்னேன்ல, அந்த வேலி போட்டு காசெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி அப்படியே தேடுவாங்க. அரவகுரா 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 முருகா பட்டை அது நடையில் அங்க போறது ஒரே இவங்க சுத்தி பேக்ரவுண்டு இறைச்சல், இவங்களும் இறைச்சல். அப்படியே அந்த முருகன் அந்த விஷயம், அந்த மலை, அந்த லைட்டு, அந்த விஷயம் அப்படியே தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த மனமோ இந்த காற்றோ ஒழுங்குபடாது. அப்ப மனம் அப்படியே இந்த துணி கொடி கயிறுல காய வச்சது மாதிரி அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கும், அப்படியே பறந்துகிட்டே இருக்கும்.
அப்ப கண்கள், அந்த பிரெயின், இங்க இருக்கிற நரம்பு மண்டலங்கள் எல்லாமே ஒரு நரம்பு தளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். அப்ப ஒரு கோயிலுக்கு போறத ஒருத்தன் ஒரு வீரன் ஆகிறதுக்கு தான் கோயிலுக்கே போறது. அந்த வீரன்னா நரம்பு மண்டலம் எப்ப நரம்பு தளர்ச்சி இல்லாம ஷார்ப் ஆகுதோ அப்பதான் அவன் வீரன். ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ அப்படி ஷார்ப்பா ஆகணும். நீ ஷார்ப்பா இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஷார்ப்புன்னா விழிப்போட இருக்கிற, கவனமா இருக்கிற, ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிற, ஒரு பொருளை வச்ச இடத்துல வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத அடுத்த செகண்ட் கண்டுபிடிக்கிற. அடுத்தது நான் ஏதாவது சொல்ல நினைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன வேணுங்கிறத நீ தெரிஞ்சுக்கிற. இதான் ஷார்ப். அப்ப ஒரு உணவு பரிமாறுறதுக்கு முன்னாடி தண்ணி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள தண்ணி வைக்கணும். அதான் ஷார்ப். அப்ப இது எங்க நடக்கும் அப்படின்னா கண்கள், பிரெயின், மனம், நரம்பு இதெல்லாம் பர்ஃபெக்டா வேலை செஞ்சாதான் நடக்கும். இப்ப கண்கள், மனம், மூளை, நரம்பு இதெல்லாம் பெண்களுக்கு ஆண்களுக்கு தறிக்கட்டு ஓடுது. பரதநாட்டியம் நடக்கும்ல வீட்டுல, அந்த மாதிரி ஓடும்போது ஒரு பெண்ணு ஒரு ஆண் மேல குற்றச்சாட்டு செய்யறான், ஒரு ஆணு ஒரு பெண் மேல குற்றச்சாட்டு பண்றான். என்னன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டாங்க. அங்க கண்கள், மனம், மூளை, நரம்பு சரியில்லை. ஆனா பழி யாரு மேல வருது பாருங்க. இது பாருங்க. அப்ப அந்த ஷார்ப்பு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இந்த மலை அப்படி சுத்திக்கிட்டே இருக்கும்போது இது ஒருநிலைப்படாது. இப்ப ஒரு இடத்துக்குள்ள ஒரு ஆசுவாசப்படணும், புரியுதுங்களா? அவ்வளவுதான். கோயிலுக்கு போங்க, மருதமலைக்கு, துண்டை விரிச்சு ஒரு மூலையில தூங்கிருங்க, புரியுதுங்களா? முருகன் நீங்க வந்தீங்க நம்மளை பார்க்கவே இல்லை அப்படின்னு உங்க மேலாம் வருத்தம்லாம் பட மாட்டாரு, புரியுதுங்களா? தூங்கிருங்க. அப்பயாவது கூட உங்க நரம்போ, உங்க மூளையோ, உங்க மனமோ நல்ல செயலுக்கு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க ஒரு பிரஷர் ஆகி அதோடைய தேடுதல் இருக்குல்ல, அது உங்களை இன்னும் தீவிரப்பட்டு. அப்ப என்ன பண்றீங்க? வீட்டுல சமைக்கிறீங்க, பாத்திரம் கழுவுறீங்க, துணியை மடிச்சு வைக்கணும், மழை வர்ற மாதிரி இருக்கு, மேல உள்ள துணி காயுது, இந்த ரூம்ல அது காயுது, இது காயுது, அங்கிட்டு போறீங்க, இங்கிட்டு இது எவ்வளவு அழைப்பாயுது பாருங்க. ஒரு கதாபாத்திரம் 10 விதமா பேசிக்கிட்டே இருக்கு. அப்ப மனமோ அந்த சுவாசமோ ஒழுங்குபடாது. அப்படி அலட்டிக்காம அப்படி சொன்ன ஒரு அசால்ட்டா ஒரு பணி செய்யணும், சாதாரணமா ஒரு பணி செய்யணும். அப்பதான் 2 டம்ளர்ல குக்கர்ல சாப்பாடு வச்சு இங்க கொண்டாந்தா அது தேனா இருக்கும், அது அமிர்தமா இருக்கும். அப்பயே பரதநாட்டியம் ஆடிக்கிட்டே பண்ணா அதுல எப்படி சுவை வரும்? அதுல என்ன வரும்? வேகமா வேலையை முடிச்சுட்டு இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, செல்போன்ல யார்ட்டையா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்பதான் முடிச்சுட்டு வந்தேன், இது என்ன? அவங்க அந்த டைமிங்குள்ள முடிச்சிடுறாங்களா? அது இல்ல. நம்ம வேலை செய்யறத நரம்பு மனம்லாம் பாதிக்க கூடாது. அதான் வேலைய போக்கஸ்டா செஞ்சா பாதிப்பு இல்லைங்கிறாங்க, நீண்ட நாள் செய்யலாங்கிறாங்க. அது போக்கஸ் மிஸ் ஆகும்போது சைன் ரொம்ப டைம் எடுத்து அழுத்திக்கிறோம். அதை முடிச்சவன அப்ப கண்கள்லாம் அதோட விரிவுத்தன்மை அதிகரிக்குது. அப்ப மனம் தீவிரமா வேலை செய்யுது, மூளை தீவிரமா வேலை செய்யுது. அப்ப நரம்பு மண்டலங்கள்லாம் 10% வேலை செய்ய வேண்டிய நரம்பு மண்டலங்கள்லாம் 25% தீவிரமாகும். அப்ப என்ன ஆகுது? ஒரு மனிதனுக்குள்ள அங்கு வேலை பார்க்கறான், அவன் அறிவுக்கு ஏற்ற ஊழியம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அவனுக்குள்ள கிடைக்க வேண்டிய எனர்ஜி மிஸ் ஆகிக்கிட்டே வருது. அவனுடைய பிரெயின்ல ஞாபக சக்தி அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்ப நரம்பு மண்டலங்கள்லாம் அப்படியே தளர்ச்சி ஆகிட்டே வருது. இது எல்லாத்தையும் ஆகிட்டே வருதா, அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஆள்கிட்ட ஆள் இப்படியே ஆடுது, கை இப்படியே ஆடுது, தலை இப்படியே ஆடுது, ஆடும். இது ஆடும் அப்படின்னா அது அப்படி பண்ணா அப்படிதான் ஆடும், இப்படிதான் ஆடும். அப்ப இது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, இதுதான். அப்ப இது மக்கள் கிட்ட இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல். இது இல்லை. அப்ப உங்களுடைய நரம்பு மண்டலங்கள்லாம் இப்பவே செக் பண்ணி பாருங்க, எல்லாம் வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும். காரணம், நீங்க எடுத்துக்கிற உணவு, நீங்க சுவாசிக்கிற பொல்யூஷனான காற்று அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்க செய்யற வேலை, நீங்க போடுற அழுத்தம் இருக்குல்ல, அந்த அந்த ஒரே நேரத்துல 10 கான்செப்டை கொண்டாந்து போடுறீங்க பாருங்க.
ஒரு பொருள் மேல. அதுதான் அது என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு நீங்க ரிலாக்ஸ் ஆகும். அப்ப ஒரு குருவை எப்படி பார்ப்பீங்கன்னா, ஒரு கிளியரா பார்க்கணும், ஒரு கிறிஸ்டல் கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிடும். இதான் புரியுதுங்களா? அவ்வளவுதான். இது ரொம்ப முக்கியம்.